பார்த்துட்டு சொல்லுங்கள் மேடம். ஃபஸ்ட்டு விழிப்புணர்வாக கண்டிப்பாக இருக்கணும். பாதுகாப்பான கருவி நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். எப்போதுமே சேஃப்டியாக இருக்கணும். நம்மளோட வர்றவங்க ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாரும் கரெக்டான ஒரு இதில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது போகிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து உதவி தேடணும். ஏதோ ஒரு பிரச்சனையா அதை நம்ம சமாளிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம யாரை ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறதோட நம்ம ஞாபகமாக இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எந்த ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறோன்னா சத்தம் போட்டுறணும். நல்லா ரொம்ப சவுண்டு கொடுத்துடணும். அப்போ பக்கத்தில் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் வர்றாங்கன்னா அவங்கள பார்த்தோம்னா 4 பேர் 5 பேர் நிறையா வந்து அந்த ஒரு தீபாக இருந்தாலோ நம்மளை என்ன பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள எல்லாரும் சேர்ந்து நம்ம சரண்டர் பண்ணிடுவோம். அதை பார்க்கணும். நம்ம சேஃப்டியாக இருக்கணும். முதல்ல தைரியமாக இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்கிற அந்த தைரியம் வேணும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லை, தெரியலை. இப்போ இதெல்லாம் நிறைய உங்களுக்காக சொல்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அப்புறம் குட் டச் பேட் டச்ங்கிறத டோன்ட் டச். தொடவே வேண்டாம். நீ குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம். ஏன்னா நீ தொடவே தொடாது. அப்படி தொட்டாலும் சார் சொல்லி கொடுத்தாங்களா, கிக் பண்றது, உதைக்கிறது, அடிக்கிறது, குத்துறது அதெல்லாம் நம்ம செய்யலாம் தாராளமா. அதெல்லாம் நீ எப்போ எங்கே போனாலும் இப்போ சொன்ன அந்த 10 பாயிண்டை ஞாபகம் வச்சு அதை அப்படியே நல்லபடியாக செய்யணும். நம்மளோட ட்ராவலிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்போதும் நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்களையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தூங்கிடக்கூடாது. சரியா? அசால்ட்டாக ட்ராவலிங் டைமில் தூக்கம் வரும். தூங்கிடக்கூடாது. நம்மளை சுற்றி என்ன இருக்குது, ட்ராவலிங் நம்ம ஏற ஆரம்பிச்சதுலேருந்து இறங்குற வரைக்கும் நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் எல்லாத்துக்கும் தைரியமா எதிர்த்து நான் போராடுவேன் அப்படிங்கிற தைரியம் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். பயப்படவே கூடாது. நோ ஃபியர். பயப்படவே கூடாது. எந்த விஷயத்தை பார்த்தாலும் என்னால செய்ய முடியும், நான் தைரியமா செய்வேன். யாரோ ஒரு ஆள் அது மாதிரி செஞ்சான்னா உடனே பார்த்தோம்னா 2 3 பொண்ணு அதே மாதிரி தைரியம் வந்து நிறைய பேர் அதே மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து உதவிக்கு அழைக்கணும்னா 10 9 8 அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல வச்சுக்கணும். 10 9 8. சரியா? அந்த பின்னாடி இருந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம். அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 10 98 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னோம்னா நம்மளை சேஃப்டி பண்ணிடுவோம். What is the number? What is the number? Very good. வழியை பகிர்ந்து கொள்ளணும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும். நம்ம சொல்லாம இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம், லேடிஸ் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம், அடுத்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஜென்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல வேண்டாம், பாட்டிக்கிட்டே சொல்லலாம். அதை வந்து நம்மளை தவறான வழியில யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க நம்மளோட பிரச்சனைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஜென்ட்ஸ் ஸ்டாஃப்கிட்ட சொன்னோம்னா ஜென்ட்ஸ் உள்ளவங்கள்ட்ட எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் நம்ம சொல்றதை வச்சுட்டு தவறான பாயிண்ட்ல நம்மளை லீட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. நம்ம சொல்ற நம்மளோட மைனஸை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்மளை தவறான வழிக்கு கூட்டு போயிடுவாங்க. பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட பிரச்சனையை நம்ம ஜென்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா இப்போ இவளோட இந்த பொண்ணோட பிரச்சனை இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. ஆமா, அது மாதிரி குழந்தைகள் நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான நிறைய தடுப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்கு. கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஏதாவது நம்மள டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கோ எதுக்கோ நம்மளோட மிஸ்டேக்ஸ் நம்மளோட மைனஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை வந்து தவறான வழிக்கு அவங்க பயன்படுத்திடுவாங்க. நம்ம எப்போதும் பி அவேர்னஸா இருக்கணும், தைரியமா இருக்கணும், பயப்படவே கூடாது. எப்போதும் எதிர்க்கவும், எப்போதும் எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன், தைரியமா இருப்பேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு இருக்கும். Very happy, very good.